ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் டேடி பாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே ஸ்பெஷல். அது நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியா நாட்டில், அதாவது இந்த இந்திய மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தின ஸ்பெஷல். சரி, இந்த ரிபப்ளிக் டே அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜனாதிபதியோ இல்லை கவர்னரோ வருவாங்க. அவங்கவுங்களுக்கான இடத்துல ஸ்டேட்லேயோ இல்லை சென்ட்ரல்லையோ பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுவாங்க. அதை எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க, கொடி செலக்ட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன, நம்ம மிலிட்ரி பரேடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் செலிப்ரேட் பண்ணுவோம், கை தட்டுவோம், என்ஜாய் பண்ணுவோம், திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம். அடுத்த நாள் மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவோம். ஸோ இதுதான் ரிபப்ளிக் டே நமக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் இதில் ஆக்சுவல் ரிபப்ளிக் டே அப்படின்னா என்ன, அதோட அடிப்படை காரணம் என்ன, ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம் என்ன, ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்ற ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில், அதாவது ஒரு சின்னதாக அதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? 1947 வருஷம் வெள்ளையர்கள்ட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. 47 ஆகஸ்ட் 15 நைட்டு 12 மணிக்கு பிரிட்டிஷர்ஸோட ஃப்ளாகை டவுன் பண்ணிவிட்டு நம்மளை இந்தியன் ஃப்ளாகை, ட்ரை கலர் ஃப்ளாகை ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் பண்ணுறோம். எங்கே? டெல்லியில் வாய்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்மளுடைய சுதந்திர தினம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே. அதாவது வெள்ளையர்கள்ட்ட இருந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனால் சுதந்திரம் கிடைச்சா மட்டும் போதுங்களா? ஒரு கண்ட்ரி ரூல் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்றா போகணுன்னா 4 பேருக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பரஸ்பர புரிதல் இருக்கணும். தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்காருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் நினைக்கிறது தான் சட்டம், அவர் நினைக்கிறது தான் திட்டம், அவர் போகிறது தான், அவர் செய்கிறது தான், எல்லாமே அவர் நினைக்கிறது தான். அவரே ராஜா, அவரே மந்திரி ஒருத்தர் இருக்கிற இடத்துல. அதுவே ஒருத்தர் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் அவர் ராஜாவாக இருப்பார், இன்னொருத்தர் ராஜாவாக இருப்பார். 2 பேரும் முட்டிக்கிச்சுன்னா முட்டிட்டு நிற்பாங்க. ஏன்னா இவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், இவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அப்போது இந்த 2 பேரோட விருப்பத்துக்கு ஒத்து போக முடியல அப்படின்னா அங்கே பிரச்சனை வரும், சண்டை வரும், இல்லை சச்சரவு வரும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அப்போது அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒன்றா தானே இருந்தவன ஒரு வழியிலேயே. அப்போது அதுக்காக அவங்க யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் நடுவில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வராங்க. என்னது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்? அதுதான் பரஸ்பர புரிதல். அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேரு தான் என்னது, நம்மளை பொறுத்த வரைக்கும் சட்ட திட்டங்கள் இல்லை விதிமுறைகள். இப்போது அந்த 2 பேர் போகிறாங்க, நீ போகும்போது நான் வழி விடணும், நான் வரும்போது நீ வழி விடணும். 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகேவா? அது அந்த இடத்துல ஒரு விதி இல்லைன்னா ஒரு சட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடும்போது யார் முன்னாடி உட்காந்து சாப்பிடணும், யார் பின்னாடி உட்காந்து சாப்பிடணும், ஒரு பிரச்சனை வரும். வரும்போது அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராங்க. சரிப்பா, நீ அந்த டேபிளில் உட்காரு, நான் இந்த டேபிளில் உட்கார, 2 பேரும் இப்படி உட்காந்து சாப்பிடணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராங்க. ஸோ அது ஒரு சட்டம், இல்லை அது ஒரு ரூல். இப்படி தாங்க ஒரு சட்டம் இல்லை ஒரு ரூல் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் குடியிருக்கிற இடத்துல அவங்களுக்கு மத்தியில் சுமூகமான வேலை செய்யணும். அதாவது சுமூகமாக வேலை செய்யணும், சுமூகமாக காரியங்களை செய்யணும். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து பரஸ்பரமாக ஒரு புரிதலுக்குள்ளே வராங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வராங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு வடிவம் கொடுக்குறாங்க. அந்த வடிவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சட்டம்னு சொல்கிறோம், இல்லை விதிமுறைகள்னு சொல்கிறோம், இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பல வார்த்தைகளை கொடுத்து அதுக்கு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு 1947 அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லை. முன்னாடி ராஜா காலத்தில் ராஜாக்களுக்குன்னு தனியாக ஒரு விதிமுறைகளை சட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது வெள்ளையர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுடைய சட்டமாக மாற்றிட்டாங்க. அந்த 400 வருஷத்தில் வெள்ளைக்காரங்க எழுதுனது தான் சட்டம், அவங்க சொன்னது தான் திட்டம், அவங்க சொன்னது தான் விதிமுறைகள். ஸோ அதுதான் நம்ம வந்து 400 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த 400 வருஷம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியர்கள் சுயமாக எழுதின சட்டம்னு எதுவுமே நம்ம கையில் இல்லை. அந்த 1947 ஆகஸ்ட் 15 அப்புறம் நம்ம கையில் சொந்தமாக சட்டத்திட்டங்கள்னு எதுவுமே இல்லை, விதிமுறைகள் எதுவுமே இல்லை இந்திய நாட்டுக்காக. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வச்சுட்டு போன அந்த சட்டத்தை அடுத்த 3 வருஷத்துக்கு பயன்படுத்துகிறோங்க. ஆனால் அந்த 1950 ஜனவரி 26 அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் உட்காந்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கமிஷனை போட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி, அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் தான் அந்த கமிஷனுக்கு வந்து ஹெட்டாக இருந்தார். அதாவது நம்ம அந்த குரூப் ஆஃப் பீப்புள் சட்டத்தை ஏற்றுறாங்க, கான்ஸ்டியூஷன் சட்டங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த 26 ஜனவரி அன்னைக்கு வந்து 1950 ஜனவரி 26 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணி அதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து, உயிர் கொடுத்து அதை வந்து இந்திய அரசியல் சாசனமாக வந்து அங்கீகரிக்கிறாங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட நாள் தான் ஜனவரி 26 1950 வருஷம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குடியரசு தினம், ரிபப்ளிக் டே. குடியரசுனா ஒன்றும் இல்லைங்க, நமக்குன்னு சொந்தமாக ஒரு சட்டம் வந்த நாள் அது.
ஸோ பிரிட்டிஷோட சட்டத்தெல்லாம் அதோட மூட்டை கட்டி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு சொந்தமாக எழுதப்பட்ட சட்டங்களை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை நம்ம ரூல் பண்ண ஆரம்பித்தோம். நம்மனா யாருங்க? நம்மளுடைய அரசியல்வாதிகள் அங்கே உட்கார வச்சோம். அவங்க நமக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த விஷயங்களை வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, குடியரசு அதாவது சட்டத்திட்டங்கள் அப்படின்னா சொன்ன இல்லைங்களா, 2 பேர் அதாவது ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் எல்லா காரியங்களும் சுமூகமாக நடக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சட்டம்னு சொல்கிறோம், விதிமுறைகள்னு சொல்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 100 கோடி மக்கள் இல்லை சுதந்திரம் அதாவது அந்த 1950 பார்த்தீங்கன்னா 30 கோடி மக்கள் இந்தியாவில் இருந்தோம். சரிங்களா? அந்த 30 கோடி மக்கள் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி சட்டத்தை உருவாக்கலை. எப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், இல்லை நான் மெட்ராஸ் பட்டணத்தில் இருக்கேன், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கேன், இல்லை நான் வந்து காஷ்மீரில் இருக்கேன், இல்லை நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கேன், அதனால நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சட்டத்தை நம்மளே வந்து உருவாக்கலாம்னு யாரும் உருவாக்கல. என்ன பண்ணோம்? அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவங்கள பார்லிமெண்ட்லையோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில அவங்கள உட்கார வச்சோம். அவங்க இதுக்காக யோசித்து அந்த காரியங்களெல்லாம் வரைமுறை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு வடிவம் கொடுத்து அது அரசியல் சாசனமாக வந்து மத்தியில் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்சபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு அதெல்லாம் வந்து அங்கீகரித்து அதுக்கு ஒரு உயிரை கொடுத்து கொண்டு வராங்க. இனிமேல் அந்த அரசியல் சாசனம் வந்து அதாவது அந்த அரசியல் சாசனம் சொல்கிறது தான் நமக்கு வந்து இந்தியாவில் இந்தியர்களாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். இந்திய நாட்டு எல்லைக்குள்ளே வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம் இருக்குன்னா அது அரசியல் சாசனம் தான் ஆதாரம். அதுக்கு மேற்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்போ வாகனத்தை ஓட்டுறேன், இல்லை வண்டியை ஓட்டுறேன், பைக்கை ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு நான் லைசன்ஸ் ஆக்ட்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், கம்பெனி நடத்த போகிறேன்னா அது கம்பெனி ஆக்ட்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் வந்து வீடை கட்ட போகிறேன் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு தனியாக ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க. நான் வந்து வரி கட்டணும், அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு தனியாக சட்டம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எல்லா சட்டங்களுக்கும் ஆதாரம் அடிப்படை இல்லைன்னா தந்தை, சட்டங்களுக்கெல்லாம் தந்தைன்னு சொன்னால் அது நம்மளுடைய அரசியல் சாஸ்திரம், இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம இன்னைக்கு இனாகரேட் பண்ணாங்க. அந்த 1950 வந்து ஜனவரி 26 அன்னைக்கு அதாவது அதை ஃபைனலைஸ் பண்ணி அங்கீகரித்து கொண்டு வராங்க. ஸோ அத்தரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நினைவுக்கு வருவோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க வந்த விஷயமா வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த சட்டம் நமக்கு என்ன உரிமைகளை கொடுக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கே எல்லாமே நல்லா அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. ஏன் 10 வயசு பையன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க, நமக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா, இன்னும் ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு காலத்தில் நான் வந்து 10 வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு விஷயம் தெரியாது. காரணம் எனக்கு இருந்ததெல்லாம் அப்போ ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் என்னென்னா டிடி, பொதிகை டிவியும் லெட்டர் தான் வந்தது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா DD1, DD2 அதில் எப்போவாவது அந்த ரீஜனலுக்கு ஸ்லாட்டு கொடுத்து தமிழில் வந்து படத்தையோ அப்புறம் ஒளித்தையோ போடுவாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். மற்றபடி ரோட்டில் தான் நம்ம விளையாடிட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி ரோட்டில் ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, நொண்டி ஆடுறது, அப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது பச்சை குதிரை தாண்டுறது, அப்புறம் வந்து இந்த நொண்டி ஆட்டம்னுவாங்க, அதாவது பாண்டி ஆட்டம், அப்புறம் கல்லாங்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்போ நிறைய அந்த தாயப்பாசு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பரமபதம், பல்லாங்குழி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் முக்கால்வாசி நம்மளோட அடுத்த தலைமுறை, அதாவது இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் அதெல்லாமே மறந்துட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலு, டிவி, கம்ப்யூட்டரு, இன்டர்நெட்டுன்னு எங்கேயோ போயிட்டாங்க. சரிங்களா? ஆனால் என்னென்னா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்ததுனால இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது. சரி, இப்போது இந்த மாதிரி விஷயங்களா அது என்னென்ன உரிமை நமக்கு தரதுன்றது செகண்டரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு சர்டன் விஷயங்களை கொடுத்துருக்கு. நம்மளை வந்து ஒரு மனுஷனாக அங்கீகரிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு குடிமகனா இல்லை குடிமகளை அங்கீகரிக்கிறது அந்த அரசியல் சாசனம் தான். ஸோ அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்கள் மூலமாக, அதில் கொடுக்கப்பட்டிருக்க உரிமைகள் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு இந்தியன் சொல்லிட்டு சுற்றுறோம். ஒருவேளை இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா என்னை இந்தியன் சொல்லி யார் வந்து அத்தரைஸ் பண்ணுறது? இன்றைக்கி நான் ஐடி கார்டு இருந்தால் தான் நான் ஐடி கார்டு இல்லைன்னா நான் யாருன்னு சொன்னாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைலில் வந்து ஒரு சிம் கார்டு வாங்க போகிறேன்னா கூட நான் ரமணகுமார்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் கிட்ட இருக்க பாக்கெட்டில் இருக்க சின்ன கார்டு எடுத்து காமிச்சாதான் ஒத்துக்கிறாங்க. ஓஹோ, நீங்கள் ரமணகுமாரான்னு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி. நாடு இல்லை, உலகமே அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் வந்து மூலாதாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் தான். நம்ம இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் டிஃபைன் பண்ணி கொடுக்கறது, நமக்கு ரைட்ஸை கொடுக்கறது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் முன்வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த 26 ஜானில்
நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்க விரும்புகிறேன். வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்திய குடிமக்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் தான் இந்த மண்ணில் இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் பிறக்கிற ஒருத்தரை இந்தியன் சொல்லி டிக்ளேர் பண்ணுது. ஸோ த டிக்ளரேஷன் அறிவிக்குது, இந்த மண்ணில் இந்த நிலப்பரப்பில் இந்த பிராந்தியத்தில் பிறக்கிற ஒருத்தருக்கு இன்னார் என்று பெயர், என்ன இந்தியன், அதாவது இந்திய குடிமகன் ஒரு பெயரை கொடுக்குறாங்க. நான் பிறக்கும்போது கான்ஸ்டியூஷனை கேட்டுட்டு நான் பிறக்கல, ஓகேங்களா? ஸோ எல்லாம் சொல்லலாம், அப்பா அம்மா விருப்பப்பட்டாங்க பிறந்தோம், அதெல்லாம் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேச விரும்பல. ஆனால் இந்த மண்ணில் ஒரு மனுஷனாக நான் பிறக்கிற சமயத்தில் கான்ஸ்டியூஷன் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, நீங்கள் பிறக்கலாம், க்ரீன் சிக்னல் காட்டல, ஓகேங்களா? நான் மனுஷனாக பிறக்கிறேன், நான் மனுஷனாக வளர்கிறேன், நான் மனுஷனாக வாழறேன், நான் மனுஷனாக இறக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு நிலை. கான்ஸ்டியூஷன்றது எல்லா 4 மனுஷங்க சேர்ந்து இந்த நிலப்பரப்புக்குள்ளே வாழற நம்ம பிரச்சனை இல்லாமல் வாழணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்குறோம். அதுதான் கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷனை இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆஸ் எ கவர்மெண்ட். கான்ஸ்டியூஷன் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ரைட்ஸ் கொடுக்குது, ஒரு சிட்டிசனுக்கும் ரைட்ஸை கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது, கான்ஸ்டியூஷன் தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து கான்ஸ்டியூஷன்ற ஒரு புக்கை ஃபோட்டோவை தான் பார்த்துருக்கேன், நேரில் கூட பார்த்ததில்ல. மேபி சம் டிரான்ஸ்லேஷன்ஸ் லைப்ரரியில் அங்கங்கே 1-2 பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சோர்ஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிறிஸ்டியானிட்டி இல்லை ஒரு டெயிசம், ஒரு இஸ்லாம் இல்லை ஒரு புத்திசம் எதை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு சில சர்டன் ரூல்ஸ் இருக்கும். அதாவது அந்த சர்டன் ரூல்ஸை வச்சிருக்கிற ஒரு புக்கு இருக்கும், புனித நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் அவங்களோட புனித நூல், இஸ்லாமுக்கு பார்த்தீங்கன்னா குரான் அவங்களோட புனித நூல், ஹிந்துவிசம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, பகவத்கீதா இருக்குது, மேஜராக பகவத்கீதா தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த 4 வேதங்கள், ரெக்கி ஜூர்ஸ், அது மாதிரி கொஞ்சம் ஒரு 4 வேதங்கள் சரியா ஞாபகம் இல்லை, அது ஓகே, அது அந்த மாதிரி விஷயங்கள். இந்த வேதங்கள் தான் அவங்களுக்கு தேவையான வரைமுறைகள். ஒரு ஹிந்துனா எப்படி இருக்கணுன்றது டிஃபைன் பண்ணுறது, ஹிந்து யாரும் டிஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம அந்த ரிலிஜன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த பைபிள்ன்றது ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும், இல்லை ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்டின் கையிலே இருக்கணும், இல்லை குரான்னா ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டில் இருக்கணும், ஒவ்வொரு தனிப்பட்ட முஸ்லீம் கையிலே இருக்கணும். அதே மாதிரி இப்பயும் இண்டிவிஜுவலாக அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ பகவத்கீதை கையில் இருக்கணும். வேதங்கள் இல்லைனாலும் பகவத்கீதை பேசிக்காக அவங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸு, தர்மம்னா என்ன, நீதினா என்ன, நியாயம்னா என்ன, ஒரு கடமை ஒருத்தன் எப்படி கடமை ஆடுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கீதா. ஸோ பகவத்கீதா அது கையில் இருக்கணும்னு வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகனா நம்ம ரிலிஜன் பக்கம் போகாமல் செக்குலரிசத்துக்குள்ள வரும் அப்படின்னா அந்த செக்குலரிசத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய புனித நூல் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான், இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் புனித நூல். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உயிர் கொடுக்கறதும் அதுதான், ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கிறதும் அதுதான். உயிர் எடுக்கிறது உயிர் கொடுக்கறதுனா நாங்கள் லிட்டரலாக பேசல, ஒரு மனுஷனை இந்தியனா டிக்ளேர் பண்ணுறது கான்ஸ்டியூஷன் தான். குறிப்பிட்ட அதாவது குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்கிறாங்க, அதை மாதிரி அவனுக்கு தண்டனை கொடுக்கறது, அவன் இதை தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அந்த கான்ஸ்டியூஷன் தான் டிசைன் பண்ணுது, அதாவது டிசைட் பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் எத்தனை பேர் கான்ஸ்டியூஷனை நேரடியாக அந்த புக்கை பார்த்துருக்கீங்க? இல்லை கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு ஒரு பொது ஒரு பப்ளிக் இருக்காங்க, அந்த பப்ளிக் கிட்ட ஐயா இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் 1950 நாங்கள் ரெடி பண்ணோம், அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கீங்க, அதனால இந்த கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இல்லை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? யாருமே சொன்னதில்லை. நான் ரொம்ப வருஷம் யோசிச்சிருக்கேன், என்னை பற்றி டிசைட் பண்ணுறதே அதுதான். ஆனால் என்னை பற்றி டிசைட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த நான் ஏன் அப்சர்வ் பண்ணிட்டு அதை பின்பற்றி நடக்க நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? யாருமே சொன்னதில்லை. 18 வயசு ஆயிடுச்சா, ஓட்டு போடணுமா, கையில் ஓட்டு ரெடி கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணுன்ற விஷயத்த சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்கூலில் டீச்சர் டீச் பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை கவர்மெண்ட்டு இல்லை எந்த கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக வாட் இஸ் போலிங், அதாவது ஓட்டு உரிமை என்றால் என்ன, தேர்தல் என்றால் என்ன, ஓட்டு உரிமை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ஓத்தில் ப்ராமிஸ் வாங்குறாங்க? ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லை ஆஃப்டரில் ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுடைய
பதவிக்கு வந்து நியமனம் பெறும்பொழுது அவங்க வந்து ஒரு டிக்ளேர் எடுக்கிறாங்க, ஓத்து எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி என் கடமைக்குரிய வந்து, அதாவது என் பதவிக்குரிய கடமைகளை சரியா செய்வேன், என்னுடைய கடமைக்குரிய காரியங்களை நான் வந்து ரகசியங்களை பாதுகாப்பேன், இந்த மாதிரி சொல்லி ஓட்டு எடுத்து, அதாவது ஒரு உறுதிமொழி எடுத்து அதுக்கப்புறம் தான் பதவி பிரமாணம் எடுத்துட்டு அப்புறம் தான் அவங்க பதவியில போய் உட்காருவாங்க. ஆனா ஒரு குடிமகனா குடிமகளா எத்தனை பேருக்கிட்ட வந்து, ஐயா நீங்க இந்தியாவில பிறந்திருக்கீங்க, அதனால இனிமேல் நீங்க இந்திய குடிமகன், அதனால நீங்க இந்திய நாட்டு சட்டத்திட்டங்களை நீங்க பின்பற்றி நடக்கணும், இதெல்லாம் செய்வாங்க. எங்க சிம் கார்டு வாங்கும்போது ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்து எழுதி வாங்கிடுவாங்க. அது ஆக்சுவலா வந்து தே ஆர் நாட் அஃபிஷியல். அதாவது இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா, கோயில்ல எய்தர் அந்த கடவுளோ இல்ல அந்த கடவுளின் பிரதிநிதியான அந்த பூசாரியோ தான் உங்களுக்கு வந்து டைரக்டா ஆசையை கொடுக்கணும். அதை விட்டு கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஒரு பூக்காரர், இல்லை கோயிலுக்கு வெளியே தேங்காய் வைக்கிறவர், கோயிலுக்கு வெளியே பழம் வைக்கிறவர், இவரெல்லாம் வந்து இந்த கோயிலோட ப்ரொசீஜர் தாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி இருக்குது? ஆனா கோயில்ல இருக்கக்கூடிய அந்த முக்கிய அந்த கோயிலுக்குள்ள அந்த நிர்வாகமே வந்து இதுதான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனா எனக்கு ஒரு கொடுக்கப்படுற ரெஸ்பெக்ட், மரியாதை அப்படின்னா நேரடியா என்கிட்ட வந்து பேசணும். நான் என் சம்பந்தப்பட்ட காரியங்களை என்னிடம் நேரடியாக வந்து பேச வேண்டும். ஓகேவா? ஆனா கான்ஸ்டியூஷன் எனக்கு எல்லா விஷயத்தையும் அதான் டிசைட் பண்ணேன். நான் வந்து ரமணகுமார், நான் வந்து இந்த காரியத்தை இப்படி தான் செய்யணும், நான் ஓட் போடணும், அதாவது நான் ஓட்டிங் பண்ணணும், தென் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டணும், தென் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சட்டம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிடுறான், உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அவனுக்கு ஃபைன் போடுறாங்க, எதுவும் பண்ணுறாங்க. எதனால் அதை பண்ணாங்க கேட்டால் சட்டம் சொல்லுது, நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, அதிகாரிகள் சொல்கிறாங்க. அந்த சட்டம் சொல்லுது இல்லைங்களா? அந்த சட்டத்தை பற்றி எனக்கு என்ன அறிவு இருக்குது? லாயர்ஸ்க்கு இருக்குது, ஜட்ஜஸ்க்கு இருக்குது, ஆஃபீஸர்ஸ், அதாவது அந்த சட்டத்தை அமலாக்கம் செய்யக்கூடிய அதிகாரிகள், எய்தர் போலீஸாக இருக்கலாம், இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், யார்கிட்ட அவங்களுக்கு அந்த விஷயங்களை குறித்த அறிவு நாலேஜ் அவங்களுக்கு 100% இருக்காது. அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் சொல்லுது, நாங்கள் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. இந்த சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டு இந்த சட்டத்தை பின்பற்றணும்னு என்னைக்காவது ஏதாவது ஒரு பப்ளிக் கிட்ட இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டதில்லை. ஏன் அதை அதை ஏன் செய்யறதில்லைன்னு தான் எனக்கும் புரியல. கேட்டால் 120 கோடி மக்கள் மத்தியில் அதை செய்ய முடியாதுன்றாங்க. ஏன் செய்ய முடியாது? 120 கோடி மக்களுக்கு ரேஷன் பொருளை கொடுக்க முடியுது, 120 கோடி மக்களுக்கு ரோட்டு வசதிகள் செய்து கொடுக்க முடியுது. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சட்டம், அடிப்படை உரிமை, எப்பா உங்களுக்கு இருக்க உரிமை, ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஜனத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்பா நீ வந்து உனக்கு இந்த உரிமை இருக்குது அந்த உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த உரிமைகள்லாம் எனக்கு அதை பற்றி யாருப்பா சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏதாவது நான் பொழைப்புக்கு நான் வந்து இப்போ போனேன்னா, என் வேலையை செஞ்சேன்னா, ஒரு வேளை சோறு கிடைச்சதா, சாப்பிட்டேன்னு சந்தோஷமாக தூங்குறப்ப, அவ்வளோதான். சட்டத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் யாரும் சொல்லித்தரதில்லை. சிட்டியில் இருக்கிறவங்க அவங்களா தேடி போயிட்டு யாராவது இது என்ன ரூலு, இது என்ன சட்டம், எனக்கு தேவை இருக்குது, நான் சம்பாதிக்கணும் தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர்த்து ஒரு அஃபிஷியலாக இது வரைக்கும் யாருமே வந்து ஆஸ் எ சிட்டிசன் உங்களுக்கு இது உங்கள் கான்ஸ்டியூஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை ரூலை பற்றி தெரிஞ்சிருக்கணும், லாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும், இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். இது வரைக்கும் முன்னாடியே யாருமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது கிடையாது. மேபி இந்தியாவில் மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு இதை செய்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரிலையும் சடங்குகள் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு அஃபிஷியலான டெய்லிங்ஸ் எங்கேயுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் மாதிரி தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து, சட்டம் என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை, அதை குறித்த அறிவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எந்த அரசாங்கமும் யோசிக்கிறது இல்லை. இதை அரசாங்கங்கள் யோசிக்கணும். ஒரு குடிமகன், நான் இந்திய குடிமகனை பற்றி பேசுகிறேன், குடிமகளை பற்றி பேசுகிறேன், அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. அந்த ஓட்டு உரிமை யார் கொடுத்தது? பிரதம மந்திரியோ இல்லை முதல் மந்திரியோ இல்லைன்னா யார் நீதிபதிகளோ இல்லைன்னா வேற ஏதாவது அரசாங்க அதிகாரிகளோ கொடுக்கறது இல்லை. அரசியல் சாசனம் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்துருக்கு. அரசியல் சாசனத்தினால்தான் இந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றத ஒரு சின்ன எஜுகேஷன், ஒரு பாமரன் இருந்தாலும் சரி, படிச்சவங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு புரிகிற மொழியில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அடிப்படையாக ஒரு அறிவை கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் இன்று முதல் இந்திய குடிமகன் ஆகிறீர்கள் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் அவங்க வாய் வழியாக கேட்டு வாங்கிட்டு, எதனா அவங்க சிக்னேச்சர் போடுறாங்களோ இல்லை அதுக்கு எதாவது ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பண்ணிங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? மியூச்சுவல். ஸோ பரஸ்பரம்ன்ற அந்த வார்த்தைக்கு அங்கே அர்த்தம் வருது. ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, அவங்க ஒரு சிட்டிசன்ஷிப்ல வரும்பொழுது நீங்கள் இன்று முதல் இந்திய நாட்டின் குடிமகள் ஆகிறீர்கள்னு அவங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் கிட்ட கொடுத்து அதை வாங்கி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா?
ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணத்தை எடுத்துப்போமே, ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க விருப்பப்பட்டால் 2 பேரும் சேர்ந்து போக வேண்டியதான். என்னத்துக்கு அதுக்கு ஒரு சம்பிரதாயம், அதுக்கு ஒரு கூட்டம், அவங்கள அதுக்கு விட்னஸஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் விட்னஸஸ். ஒரு மேரேஜ்னு வரும்போது 1000 ஆஃப் விட்னஸஸ் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வரவங்களா எதுக்காக வராங்க? சும்மா சாப்பிட்டு போகிறதுக்கு வராங்களா? இல்லை, விட்னஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவியும் சேர்றாங்கன்றதை விட்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ ஒவ்வொரு முறைமைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ப்ராக்டிசஸ் இருக்குது. தாலி கட்டுறதோ, மோதிரம் மாற்றிக்கிறதோ, இல்லை வேறு எதோ பண்ணுறதோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க? எதுக்காக அந்த பாரம்பரியங்கள்? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சம்பிரதாயம், அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் செஞ்சால் நமக்கு தெரியும் அவங்க கணவன் மனைவின்னு ஊருக்கே தெரிய வரும். அப்போ நாளைக்கு 2 பேர் சேர்ந்து போனாங்கன்னா அந்த தப்பாக பேச உடன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு அஃபிஷியலான ஒரு திங்கு, ஒரு கான்ஸ்டியூஷன் சொல்லுது, நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் சொல்லி சொல்லுது. அந்த குடிமகன் சொல்கிறத என்கிட்ட நேரடியாக சொல்லி என்னுடைய அனுமதி ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்றத என்னோட ஒரே கேள்வி. அதை ஏன் செய்யக்கூடாது அரசாங்கம்? ஒருவன் குடிமகனாக குடிமகளாக ஆகும்போது அவனுக்கு நேரடியாக அவனிடம் அந்த தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். இந்திய அரசியல் சாசனத்தின்படி நீங்கள் இன்று முதல் இந்த நிலப்பரப்பில் பிறந்த காரணத்தினால் இல்லை இன்ன காரணங்களினால் நீங்கள் இந்திய குடிமகளாக ஆகிறீர்கள். ஸோ இன்று முதல் நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டும், இந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும்னு ஒரு அறிவு, ஜென்ரலாக ஒரு ஒரு நார்மலான விஷயம். இதை செஞ்சால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஏன் செய்யறதில்லை? இந்த 26 சேனலில் என்னோட ஒரே கேள்வி இதுதான். அதை ஏன் செய்யக்கூடாது அரசாங்கம்? அதுக்குன்னு ஒரு விஷயத்தையும் கொண்டு வரக்கூடாது. எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? இந்த மாதிரி ஒரு செரமனி வச்சு ஒவ்வொரு 18 வயசு முடிவுகளும் ஒரு செரமனி வைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மரியாதை, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு வரும். ஓ, நானும் மதிக்கப்படுகிறேன், எனக்கும் என்ன சொல்கிறது, மரியாதை கொடுத்து எங்கிட்டையும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திங் வரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு 18 வயசு முடியுது, உங்களை அரசாங்கத்தில் கூப்பிடுறாங்க, உங்களுக்குன்னு செரமனி வைக்கிறாங்க. செரமனி வச்சு இன்று முதல் இன்னார் சோன்ஸோ, இதை நீங்கள் மைக்கேலாக இருக்கலாம், இல்லை ராஜேஷ்லாக இருக்கலாம், இல்லைனா வந்து கமலேஷாக இருக்கலாம், இல்லைனா சீதாவாக இருக்கலாம், யார் வேணால் உங்களுக்கு கூட்டு 18 வயசு முடிஞ்சுன்னா உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கு, நீங்கள் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக இந்திய நாட்டின் குடிமகள் ஆகிறீர்கள். உங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்த உரிமைகள் இது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சட்டத்தைங்களாம் பின்பற்றணும், நீங்கள் இனிமேல் வந்து உண்மையாக இருக்கணும், வரி கட்டணும், அதுக்கு அது பண்ணணும், இது பண்ணணுன்ற எல்லா விஷயங்களும் சொல்லி ஒரு டெக்ளரேஷனை வாங்கிட்டு உங்களை வந்து ஒரு கௌரவப்படுத்தி இந்திய நாட்டின் குடிமகன்ற ஒரு கௌரவத்தை கொடுத்தாங்கன்னா முடிசூடா மன்னர்களாக வந்து நம்ம வந்து வளம் வர்றதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். செய்யலாம் இல்லைங்களா? ஒரு ராஜா உட்கார வச்சு தலையில் மகுடத்தை வைக்கிறதுக்கு பதிலாக உங்களை குடிமகளாக உட்கார வச்சு உங்ககிட்ட ஒரு கௌரவமான விஷயங்களை கொடுக்கலாம் இல்லைங்களா? இந்திய நாட்டின் குடிமகனாகிறீர்கள்னு சொல்லி ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம் இல்லைங்களா? எனக்கு என்னமோ ஓட்டு போடும்போது போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஃபீலிங் தான் வரும். மனுஷங்களுக்கு எல்லாம் நம்ம இந்திய நாட்டு குடிமகள் எல்லாம் ஓட்டு போடுற ஒரு இயந்திரங்களாக, ஓட்டு போடுகிற ஒரு ஜஸ்ட் ஒரு உயிரினமாக, ஓட்டு போடுற ஒரு உயிரினமாக தான் வந்து எல்லாரும் பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் விஷயங்களை பார்த்தா அப்படித்தான் தோணுது. 26 ஜான் இது எல்லாருக்கும் ரிபப்ளிக் டே வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஃப்ளாக் முன்னாடி நின்று செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் சந்தோஷமா லீவ்ல இருந்தீங்கன்னா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஒர்க் இருக்கு, லீவ் இல்லைனாலும் சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வாங்க. எல்லாரும் ஜாலியாக இருங்க. இன்னைக்கு நாட்டோட குடியரசு தினம், அதை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. டேடி பாஸ் சேனலில் இருக்க வீடியோவை பார்த்து அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது ஒன்று தான், எல்லாரும் நம்ம நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, உங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, ஜாலியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே சீரியஸாக இருக்காதீங்க, கலகலன்னு இருங்க, ஜாலியாக இருங்க. இது உங்கள் டேடி பாஸ். பாய்.